கலப்படம் இல்லாத சுத்தமான ஒரு நெய் வேணுமா? அப்போ நம்ம வீட்டிலே டெய்லி வாங்குகிற பாலை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. நம்ம டெய்லி வாங்குகிற பாலை கூட கொஞ்சம் நேரம் சுண்டை காய்ச்சி எடுத்தோன்னா நமக்கு பால் ஏடு வந்துடும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு நாம் பட்டர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நாள் அதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு அதை வெளியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை வெளியிலே வச்சிடலாங்க. இது இந்த அளவுக்கு உறைஞ்சி வந்துடும். இதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லாத்தையும் நல்லா பல்ஸ் மோடில் விட்டு அடித்து எடுத்தோன்னா நமக்கு பட்டர் வந்துடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் வாட்டர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வெண்ணெய் உருகிராமல் பாருங்கள் எப்படி கையிலெல்லாம் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ராசஸ் ஒரு 6 to 7 o'clock நம்ம முடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு பட்டர் பிரிஞ்சு போகாமல் உருகாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள் கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டலை, தண்ணியிலையும் பிரிஞ்சு வரலை பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள் ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனுக்கு மாற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம முறித்து எடுத்துக்கலாம். இது கூட 2 மிளகா, 1 கொத்து முருங்கைக்கீரை, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம் கூட ஆட் பண்ணி முறித்து எடுத்தோன்னா சூப்பரான கீ ரெடிங்க.